வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டாட்டஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரீசனிங் மெயின்ஸ் கொஷின். என்ன அப்படின்னா இன்புட் அவுட்புட். இன்புட்க்கு வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க, நம்பர்ஸ்லேயோ இல்லை வேர்ட்ஸ்லேயோ கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு 5 or 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டு அது எப்படி அது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு ஒரு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு புதுசாக ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. இன்புட் சீரிஸ் எப்படி ஸ்டெப் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகுதோ அந்த சேஞ்சை நம்மளுக்கு கேட்டிருக்கிற இன்புட்ல கொடுத்து அவுட்புட் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் அதை வந்து நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப 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 ஈஸியான சாப்டர் இந்த இன்புட் அவுட்புட். ஓகேவா? எப்படி அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு இன்புட் எப்படி கொடுத்தோம்னா இந்த பர்டிகுலர் இன்புட் இப்படி போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகும், தேர்ட் ஸ்டெப் என்ன ஆகும், ஃபைனல் ஸ்டெப் அதோட அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கொடுத்துருவாங்க. புரிஞ்சுலப்பா? ஓகே, இப்போ கொஷின் பார்க்கலாம். ஓகே, கொஷின் ரீட் பண்ணுங்க. A word rearrangement machine, when given an input line of words, rearranges them following a particular rule in each step. The following is an illustration of input and rearrangement. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேர்ட்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுற மிஷினில் ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. இதுதான் அந்த இன்புட்டோட லைன் ஆஃப் வேர்ட்ஸ், ஃபார்மேட், கீப்பிங், அப்புறம் ஹேஷ் ரிசம்பிள், கிராக்கர், ப்ராக்டிஸ், இந்த மாதிரி ஒரு லைன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இன்புட்டாக கொடுக்குறாங்க. அது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு, டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்புட் கொஷின். ஓகேவா? இப்போ இதுதான் வந்துட்டு இன்புட். 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 5 ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதை கரெக்டாக எல்லா வேர்ட்ஸும் நம்ம கொடுக்கல. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் நம்பர்ஸும் சேர்ந்து கலந்து வரும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இதில் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்புட் கொடுத்து அவுட்புட் நம்ம எடுக்கிறது வந்துட்டு என்ன டைப், நான் ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். ஓகேவா? என்ன டைப் இருக்குது அப்படின்னா ஆர்டரிங். ஓகேவா? ஆர்டரிங்னா என்னது? இப்போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வந்துட்டு இது ஃபார்வர்ட் டைரக்ஷன் ஆர் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன், இந்த மாதிரி வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். சரியா? இப்போ ஒரு 5-6 வேர்ட்ஸ் இருக்குது. அதில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு இல்லை செகண்ட் லெட்டர் வச்சு இல்லைனா பபல்ஸ் வச்சு கான்சனன்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இதில் வந்து இருக்குது. எப்படி வேணாலும் கேட்கலாம். நான் உங்களுக்கு பேசிக்காக ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போனால் ஃபார்வர்ட் டைரக்ஷன் வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இல்லை ரிவர்ஸ் டைரக்ஷன் வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி 2 டைப்பாகவும் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஆர்டரிங் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து இன்டர்சேஞ்சிங், பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்துட்டு நம்பர்ஸ் இல்லை வேர்ட்ஸ் இல்லை லெட்டர்ஸ் ஏதாவது வந்துட்டு இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லி டிசெண்டிங் ஆர்டர் இல்லை அசெண்டிங் ஆர்டர், அந்த மாதிரி அப் டு டவுன் டு அப், இந்த மாதிரி வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நம்பர்ஸ் இருந்தால் பெரிய நம்பர்லாம் சின்ன நம்பராக போகும், இல்லை சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பராக வரலாம், இல்லை ரெண்டுமே கலந்து வரும். நம்பர்ஸும் வரும், வேர்ட்ஸும் வரும். ஓகேவா? வேர்ட்ஸ் வந்துட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகலாம், இல்லை ரிவர்ஸ் டைரக்ஷனில் வரலாம். அதே மாதிரி நம்பர்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர்லையும் போகலாம், டிசெண்டிங் ஆர்டர்லையும் வரலாம். 2 கலந்தும் வந்து மாறும். ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப் வரும்போது அதோட பொசிஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் டைப் வந்து ஒரு ஆர்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு கேட்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னது? ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளை பண்ணி நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கலாம், இல்லை டிவைட் பண்ணி கொடுத்துருக்கலாம், ஆட் பண்ணி கொடுத்துருக்கலாம், சப்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். நம்பர்ஸ் வந்து ஒரு 5-6 நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 5 டிஜிட் நம்பர் 5 4 3 2 1 2 3 1 4 5 இல்லை 3 1 2 4 5 இந்த மாதிரி இருக்குன்னா இதுலேயே வந்துட்டு எது பெரிய நம்பரு, எது சின்ன நம்பரு, அப் டு டவுன் டு அப், அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணி அப்படின்னா இதுக்குள்ளேயே வந்துட்டு ஆட் பண்ணி நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ 5 + 4 9, 3 × 2 3 + 2 + 1 இந்த மாதிரி வரலாம். இல்லை அதில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி கூட வரலாம். அந்த மாதிரி இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனோட சேர்ந்து இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா இதுக்கு ஒரு ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்து போடுறது அடுத்த ஸ்டெப்பில். இப்போ கியூப் ரூட் இருந்ததுன்னா கியூப் ரூட் எடுத்து போடுறது. இந்த மாதிரி வந்துட்டு
நம்மளுக்கு எப்படி வேணாலும் இந்த கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்து ஸ்கொயர்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். கியூப்ஸ் வரலாம், அதெல்லாம் கூட வரலாம். சரி, அதே மாதிரி ஆல்ஃபா நியூமரிக், நான் சொன்ன மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸும் நம்பர்ஸும் கலந்தும் கொடுப்பாங்க. இப்போ ஆல்ஃபா நியூமரிக் அது எல்லாருக்கும் படிச்சிருப்பீங்க, ப்ரிலிம்ஸில் இருக்கும். இது ஒரு இதுலேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் வரும் ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ்லேருந்து. எப்படி அப்படின்னா அந்த ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ் எப்படி நம்ம கொஷின் கேட்பாங்க, கான்சனன்ட்ஸ், வவல்ஸ், சிம்பிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். சேம் இந்த இன்புட் டைப் கொஷின்லையுமே கான்சனன்ட்ஸ் இப்போ ஏ, இ, ஐ, ஓ, இதுதான் வந்து வவல்ஸ்க்கு வந்துட்டு அடுத்த லெட்டர்ஸ், ஃபார்வர்டில் இருக்கிற லெட்டர்ஸ், இல்லை வவல்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற லெட்டர்ஸ் போட்டு, வவல்ஸ்க்கு வந்துட்டு ஃபார்வர்டில் இருக்க அடுத்த சக்சீடர் லெட்டர், கான்சனன்ட்டுக்கு ப்ரிசீடர் லெட்டர், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி இந்த டைப்பில் இன்புட் கொடுத்து நம்மளுக்கு ஸ்டெப் வைஸ் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. சரியா? அடுத்து வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் இல்லை லெஃப்ட் டு ரைட், இது சிங்கிள் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. சரியா? சிங்கிள் ஷிஃப்ட் நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் இல்லை வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படின்னா ரைட் டு லெஃப்டாக சேஞ்ச் ஆகும், இல்லை லெஃப்ட் டு ரைட்டாக சேஞ்ச் ஆகும். இது வந்து சிங்கிள் ஷிஃப்ட். இப்படியும் மாறும். இன்னொன்று என்ன, டபுள் ஷிஃப்ட். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாவும் மாறலாம், 2 டைப்பாகவும் மாறலாம். ரைட் டு லெஃப்ட்டும் போகும், லெஃப்ட் டு ரைட்டும் போகும். அந்த மாதிரி இப்போ நம்பர்ஸ் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட் போகும், வேர்ட்ஸ் இருந்ததுன்னா வேர்ட்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் போகும். இதர் அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்துட்டு ஃபார்வர்ட்லையோ ரிவர்ஸ்லையோ எப்படி கலந்து எப்படி வேணாலும் இதில் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கணும். எல்லாமே பார்த்தோன்னே நமக்கு டக்குனு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? இந்த ஆல்ஃபபெட்டிக்கலுக்கு என்னென்ன நம்பர்ஸ், ஓகேவா? இப்போ வந்துட்டு ஜெட்டோட பிளேஸ் வேல்யூ 26, ஏவோட பிளேஸ் வேல்யூ 1. இதெல்லாம் என்னது, A to Z வரைக்கும் எழுதணும் அப்படின்னா 1 to 26 வரைக்கும் எழுதுறேன். A to Z வரைக்கும் எழுதுறீங்க அப்படின்னா 1 to 26 வரைக்கும் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதுதான் பிளேஸ் வேல்யூ. ஏவோட பிளேஸ் வேல்யூ 1, ஜெட்டோட பிளேஸ் வேல்யூ 26. அப்போது பியோட பிளேஸ் வேல்யூ 2, சியோட பிளேஸ் வேல்யூ 3, டிஇயோட பிளேஸ் வேல்யூ 5, ஜேயோட பிளேஸ் வேல்யூ 10. இந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் என்னது, ஓ வந்து 15. இந்த மாதிரி இதுதான் வந்து பிளேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூ வந்து நமக்கு பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷினே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ப்பா இது. இந்த கொஷின் வந்து SBI PO மெயின்ஸில் கேட்ட கொஷின் தான். இது வந்து சொல்லிக்கிறது பேசிக்கு. இது எல்லாமே கலந்தும் கொஷின்ஸ் வரலாம். இது இப்போ 2 டைப் கலந்து வரலாம், இதில் 3rd 4th கலந்து வரலாம், இல்லை 5th மட்டும் வரலாம், இல்லை 1 and 2 கலந்து வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ இந்த கொஷின் பாருங்க, ஒரு வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் மிஷின்குள்ள நம்ம ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம். அந்த லைன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இதுதான். அந்த நம்ம கொடுத்த இன்புட் லைன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இதுதான். என்ன வேர்ட்ஸு, ஃபார்மட், கீப்பிங், ஒரு ஹேஷர், ரிசம்பிள், கிராக்கர், ப்ராக்டிஸ், இந்த மாதிரி ஒரு லைன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இன்புட்டாக நம்ம அந்த வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் மிஷினுக்கு கொடுத்துருக்கோம். சரியா? அந்த மிஷின் என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதை வந்து கொஞ்சம் வேறுபடுத்தி கொண்டு வந்துட்டே இருக்கு. வேறுபடுத்தினா அது இஷ்டத்துக்கு கிடையாது, ஒரு பர்டிகுலர் ரூல் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வித்தியாசமாக அதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. அது எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுது, அது எந்த ரூலில் அது வந்து ஃபாலோ ஆகி ரீஅரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் இந்த கொஷின். கண்டுபிடிச்சிட்டு அடுத்த என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். கொஷின் பாருங்கள், ஹேஷ் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன வார்த்தை, டாலர் சிம்பிள் வந்துட்டு ஸ்டெப் 3ல டாலர் சிம்பிள் வந்து என்ன வார்த்தையை மீன் பண்ணுது, ஸ்டெப் 4ல் வந்துட்டு ராங் வேர்டு, அதாவது இப்படி தான் ரீஅரேஞ்ச் ஆயிருக்கணும், ஆனால் வேறு மாதிரி தப்பாக ரீஅரேஞ்ச் ஆயிருக்கு, அப்படி ரீஅரேஞ்ச் ஆன வேர்டு. அப்புறம் 4th கொஷின் பாருங்கள், அட்டுங்கிற சிம்பிள் வந்துட்டு என்ன வேர்டு ரெப்ரசென்ட் பண்ணுது, அதே மாதிரி பர்சன்டேஜ் சிம்பிள் என்ன வேர்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. ரொம்ப 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 ஈஸியான கொஷின் இந்த டைப்பில். சரி, இப்போ கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த இன்புட் கொஷின் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கூர்மையாக கவனிக்கணும். மற்ற கொஷின் கவனமாக தான் பார்க்கணும். இந்த கொஷின் எப்படி பார்க்கணும், நீங்கள் கண்ணையே அசைக்க முடியாது. ஏன்னா அதில் வந்துட்டு வேர்ட் டு வேர்ட் கிடையாது, லெட்டர் டு லெட்டர் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். சரியா? லெட்டர் டு லெட்டர் தான் பாருங்கள், இங்கே F இருக்குது, இங்கே H இருக்குது.
ஓ இருக்கு, ஓ இருக்கு, ஆர் இருக்கு, டி இருக்கு, எம் இருக்கு, ஓ இருக்கு, ஏ இருக்கு, ஏ டிபி. இன்புட் கொடுத்த என்ன இன்புட் கொடுத்தோமோ இன்புட் கொடுத்த லைன் ஆஃப் வேர்ட்ஸ், பர்டிகுலர் லைன் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டெப் 1ல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 2-3 வார்த்தையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அடுத்து ஸ்டெப் 2ல பாருங்க. அகெயின் ஒரு லெட்டர்ஸ் வந்து திருப்பி ரீஅரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா அப்படியே லெட்டர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் 1ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுவோம் கரெக்டாக. ஓகே, இதில் இந்த கொஷின் வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப லெட்டர் டு லெட்டர் வந்து நீங்கள் கீழே அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்சஸில் வந்து நம்ம போட்டிருப்போம் வவல்ஸ் கான்சனன்ட்ஸ். இதுதான் பர்டிகுலர் பயங்கரமான வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணும். அதே தான் இங்கேயும் ப்ளே ஆகிருக்கு. என்னன்னா வவல்ஸ் பாருங்கள், வவல்ஸ் என்னது? ஏ, இ, ஐ, ஓ, இதெல்லாம் தான் வவல்ஸ். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்துட்டு ஏஇஐஓயு அப்படிங்கிறது வவல்ஸ். மிச்ச எல்லா லெட்டர்ஸும் கான்சனன்ட்ஸ். ஓகேவா? நம்ம தமிழில் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா? ஆனாலேருந்து அவனா வரைக்கும் உயிரெழுத்துக்கள், அதுதான் இந்த வவல்ஸ். மெய் எழுத்துக்கள்னா கான்சனன்ட்ஸ். புரிஞ்சா? அந்த மாதிரி தான் இது. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரு கான்சனன்ட். அந்த ஸ்டெப் 1லையும் என்ன வந்திருக்கு? எஃப்க்கு அப்புறம் ஹெச் என்ன இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எஃப்க்கு அப்புறம் அடுத்த லெட்டர் சக்சீடிங் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, இல்லை எஃப்க்கு ப்ரிசீடிங் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, இல்லை எஃப்க்கு அப்புறம் 2-3 லெட்டர், 2 லெட்டர் சக்சீட் ஆனது, 3 லெட்டர் சக்சீடாக இருக்கிறது, அதெல்லாம் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கொஷின்ஸில் வரும். இப்போ இதில் இந்த கொஷின் என்னன்னா, இங்கே ஓ இருக்கு, ஏ இருக்கு, எல்லா வேர்ட்ஸ்லையும் அந்த வவல்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகலை. எல்லா வேர்ட்ஸ்லையும் வவல்ஸ் அப்படியே ஸ்டெப் 1ல கேரி ஓவர் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? ஸோ ஸ்டெப் 1ல வந்துட்டு வவல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலை, வேற கான்சனன்ட்ஸ் இருக்கு. பார்த்தீங்களா? கான்சனன்ட்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. எஃப்க்கு அப்புறம் ஹெச் எப்போ வரும்? எஃப் ஜி ஹெச். கரெக்டா? ஸோ செகண்ட் சக்சீடிங் லெட்டர், ஒவ்வொரு கான்சனன்ட்டுக்கு செகண்ட் சக்சீடிங் லெட்டர் வந்து ஸ்டெப் 1ல எழுதியிருக்காங்க. எஃப் ஜி விட்டுட்டு ஹெச், அதே மாதிரி ஆர் எஸ் விட்டுட்டு டி, ஆர் எஸ் டி செகண்ட் சக்சீடிங் லெட்டர் வந்து டி. அதே மாதிரி டீக்கு அடுத்த செகண்ட் சக்சீடிங் லெட்டர் வந்து டி யூ வி. ஸோ டி யூ வி. புரிஞ்சா? ஸோ இதே தான் எல்லா வேர்ட்ஸ்லையும் வந்து நம்ம எல்லா வேர்ட்ஸ்லையும் கேரி ஓவர் ஆயிருக்கு. இதை தான் எல்லா வேர்ட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கவனிச்சு பாருங்க. இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு இந்த வார்த்தை இருக்குமா? ஆர் எஸ் டி செகண்ட் செக்ஷன் லெட்டர் டி, வவல்ஸ் வந்து அப்படியே வவல் இ அப்படியே வந்துருச்சு. எஸ்க்கு அப்புறம் எஸ் டி யூ, யூ வந்துருச்சு. ஓகேவா? அப்படி வவல் திருப்பி வந்துருச்சு. எம்என்ஓ செகண்ட் செக்ஷன் லெட்டர் ஓ, பிசிடி, ஓகே, எல்எம்என். ஸோ இதே தான் எல்லா வேர்ட்ஸ்க்கும் வந்திருக்கு. ஸோ ஸ்டெப் 1ல என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டெப் 1ல என்ன பண்ணியிருக்காங்க? வவல்ஸ் வந்துட்டு ரிட்டைன் ஆயிருக்கு. ஓகே, இதில் வந்துட்டு லெட்டர்ஸ் வந்துட்டு பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆகுறதோ இல்லை வேர்ட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுறதோ நம்மளுக்கு கொடுக்கல. இங்கே வந்துட்டு லெட்டர்ஸ் வந்துட்டு கான்சனன்ட்ஸ் வவல்ஸ் மட்டும் வச்சு தான் இங்கே வேலை வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ வவல்ஸ் வந்து ரிட்டைன் ஆயிருக்கு. செகண்ட் சக்சீடிங் லெட்டர் for consonants. Second succeeding letter of consonants. ஒவ்வொரு கான்சனன்ட்டோட செகண்ட் சக்சீடிங் லெட்டர் வந்துட்டு ஸ்டெப் 1ல வந்திருக்கு. வவல்ஸ் வந்து அப்படியே ரிட்டைன் ஆயிருக்கு. ஸ்டெப் 2ல என்ன பண்ணியிருக்காங்க? ஹெச் கான்சனன்ட் அப்படியே இருக்கு. வவலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வவல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? ஓபி, ஓபி, இஎஃப், இஎஃப். ஸோ கான்சனன்ட் வந்து அப்படியே போட்டுட்டாங்க. கான்சனன்ட் ரிட்டைன்ஸ் அண்ட் வவல்ஸ் வந்துட்டு வவல்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா சக்சீடிங் லெட்டர் வந்து வந்திருக்கு. இமீடியட் சக்சீடிங் லெட்டர்னு சொல்லுவாங்க. இமீடியட் சக்சீடிங் லெட்டர் என்னது? அதுக்கு அடுத்து அப்படியே புரியுச்சா? ஸோ ஹெச்ஓபி, ஓபி, இஎஃப், இஎஃப். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி, இஎஃப், வி, இஎஃப். ஸோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸ்டெப் 3 பாருங்க.
நீங்கள் எக்ஸாம்லையுமே 2-3 வேர்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். சரியா? நிறைய ஆரையுமே நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு 2 வேர்ட்ஸ் ஃபஸ்ட்டு வேர்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு இதான் ஃபாலோ பண்ணிக்காங்க தெரிஞ்சிடும். ஜஸ்ட் ஃபுல் செக்கிங்காக இன்னொன்று ஒன்று பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸ்டெப் 3 பாருங்கள். லெட்டர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஹெச்பி, டிபி, பிபி இங்கே 2 பி இருக்குது. ஆனால் ஸ்டெப் 3ல அந்த ரிப்பீட் ஆகிருக்கிற லெட்டர்ஸ் வந்து இல்லை. ஸோ இங்கே 2 பி ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ பி அடிச்சுட்டு ஹெச்டி, பிவி மட்டும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ரிப்பீட் ஆகிருக்க 2 எஃப் அடிச்சிட்டாங்க. ஜே இல்லை. ஸோ பேலன்ஸ் லெட்டர் வந்து வந்திருக்கு. இந்த தேர்ட் வேர்டில் எஃப் இல்லை. ஸோ இந்த டாலர் சிம்பிள் வந்து டிடிபி எம்வி வரணும். ஓகேவா? இந்த இது பார்த்தீங்கன்னா எஃப் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ எஃப் எல்லாம் அடிச்சிட்டாங்க. எஃப் எல்லாம் எடுத்துகிட்டு டிவி பிடிஎன் மட்டும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து எஃப் எடுத்துட்டு டியும் அடியாயிரும். டியும் ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ பி அண்ட் எம் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா? அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எஃப் அடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு டி இருக்குது. ஸோ ஆர் டி பிவி ஜே எஃப் அடி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஸ்டெப் 3ல வந்துட்டு ரிப்பீட்டட் லெட்டர்ஸாக கேன்சல். எலிமினேட்டர் போடுவோமா? எலிமினேட்டர். ஸ்டெப் 4ல எல்லா வேர்ட்ஸ்லையுமே பாருங்க ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன சேஞ்சு? அப்படியே இந்த ஹெச்டிபி அப்படியே வந்துருச்சு. பி மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்கேயும் எம்பி அப்படியே வந்துருச்சு. ஆர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இங்கே பிஎம் ஏஎம் ஆர்டிபிபிஜே ஆர்டிபியூஜே. ஸோ இந்த விக்கு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த வி வந்து யூவை மாறி இருக்கு. விக்கு அடுத்த லெட்டர் யூ வந்திருக்கு, சக்சரிங் லெட்டர். அதே மாதிரி இங்கே வந்து ஆருக்கு அடுத்த லெட்டர் கியூ வந்திருக்கு. ஓகேவா? இது வேறு எதுவுமே ப்ளே பண்ணல. என்ன அப்படின்னா என்ன ப்ளே ஆயிருக்கு அப்படின்னா பிளேஸ் வேல்யூ தான் ப்ளே ஆயிருக்கு. என்னது? பிளேஸ் வேல்யூ ஆஃப் பி இஸ் கிரேட்டர் தென் அதர் லெட்டர்ஸ். இதுதானே? சரி, தானே வேணும். கிரேட்டர் தான் போட்டால் போயிடும். பிளேஸ் வேல்யூ ஆஃப் பி என்னது? பி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுக்கோங்க. இசட் 26, ஒய் வந்து 25, 24, 23, 22. பிளேஸ் வேல்யூ ஆஃப் பி வந்து 22. இந்த 22ங்கிறது இந்த ஹெச்டிபி இது எல்லாத்தையும் விட பிளேஸ் வேல்யூ பிக்கு ஜாஸ்தி. ஸோ அந்த வியோட நெக்ஸ்ட் லெட்டர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஸ்டெப் 4ல வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வேர்டில் செகண்ட் வேர்டில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஆரோட பிளேஸ் வேல்யூ தான் ஜாஸ்தி கம்பேர்ட் டு எம் அண்ட் பி. ஸோ அந்த ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ இருக்கிற லெட்டரோட நெக்ஸ்ட் சக்சரிங் லெட்டர் கியூ வந்து வந்திருக்கு. புரிஞ்சா என்ன சொல்றேன்னு? ஸோ ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ இருக்கிற லெட்டரோட நெக்ஸ்ட் சக்சீடிங் லெட்டர் வந்து ஸ்டெப் 4ல போட்டிருக்காங்க. மிச்சம் எல்லா லெட்டர்ஸும் அப்படியே ரிட்டைன் ஆயிருக்கு. இங்கே இந்த செகண்ட் வேர்டில் ஆரோட பிளேஸ் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ ஆரோட நெக்ஸ்ட் சக்சீடிங் லெட்டர் கியூ போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்ன வேர்டு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும். இது கொஸ்டினே தானே? ஓகே. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ஆர்டிபி பியோட பிளேஸ் வேல்யூ ஜாஸ்தி ஜே எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ பியோட நெக்ஸ்ட் சக்சீடிங் லெட்டர் வந்து யூ. ஓகேவா? ஸோ ஸ்டெப் 4ல நடந்துக்கிறது என்ன அப்படின்னா succeeding letter of highest place value letters. ஓகேவா? highest place value இருக்கிற லெட்டர்ஸோட சக்சரிங் லெட்டர் வந்து ஸ்டெப் 4ல போட்டிருக்காங்க. ஸ்டெப் 5ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா UTEH percentage UTEMD. ஓகே, இங்கே பாருங்கள் டி இருக்குது, பி இருக்குது. டி அப்படியே போட்டாச்சு. பியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஹெச் இருக்குது, யூ இருக்குது. இந்த யூ வந்து இந்த பக்கம் வந்திருக்கு, ஹெச் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. ஸ்டெப் 5ல பார்த்தீங்களா? யூ வந்து லெட்டர்ஸ் வந்து லாஸ்ட் லெட்டரும் ஃபர்ஸ்ட் லெட்டரும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி எந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே தான். இந்த இது வந்து யூ லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ஆகிருக்கு. டி எப்படி வந்துச்சு, பி எப்படி வந்துச்சு, பி வந்து மாறி இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த வேர்டில் லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ஆயிருக்கு. டி அப்படியே வந்துருச்சு, யூ அப்படியே வந்துருச்சு, பி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயும் பாருங்கள் பி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படின்னு என்னது இருக்கிற எல்லா லெட்டர் இந்த இருக்கிற எல்லா வேர்ட்ஸ்லையுமே ஸ்மாலஸ்ட் பிளேஸ் வேல்யூ இருக்கிற லெட்டர் வந்து பி.
ஓகே, பிக்கு அடுத்து ரெண்டு லெட்டர்ஸ் விட்டு பி சி டி இ, பி சி டி இ. ஸோ பி வந்து தான் எல்லாத்துலேயும் ஈயா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் என்னது, தேர்ட் சக்சீடிங் லெட்டர் வந்து எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் பொசிஷன் வந்து லெட்டர்ஸோட பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. Interchanging of first and last letter and third succeeding letter for letters having smallest place value. ஓகேவா? smallest place value இருக்கிற லெட்டர்ஸுக்கு தேர்ட் சக்சீடிங் லெட்டரை நம்ம வந்துட்டு ஸ்டெப் 5ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி லெட்டர்ஸோட பொசிஷனையும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லாஸ்ட் லெட்டராகவும் லாஸ்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராகவும் பொசிஷன் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த சீரீஸில் இந்த இன்புட் கொஷினில் இவங்க பண்ணியிருக்கிற வந்து இதுதான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ் போகலாமா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். மெதுவாக தான் சொல்லியிருக்கேன், கவனிச்சு பாருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ கொஷின் பாருங்க. Which word represents hash in the given input? ஸ்டெப் 1 நம்ம என்ன பார்த்துருந்தோம், பபல்ஸ் வந்து ரிட்டைன் ஆயிருக்கு. ஸ்டெப் 1 இந்த இன்புட் ஃபர்ஸ்ட் இன்புட் கொடுத்தோடனே ஸ்டெப் 1ல வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ஓகே, இது எல்லா வேர்டுமே கரெக்டாக, இந்த வேர்டுக்கு இந்த வேர்டு, இந்த வேர்டுக்கு இந்த வேர்டு, இந்த வேர்டுக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஹேஷ்ங்கிறது வந்து இந்த வேர்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் இருந்து இந்த பர்டிகுலர் லெட்டர்ஸில் இருந்து இந்த வேர்டு எப்படி வந்திருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே இருக்க லெட்டர்ஸ் வச்சு இது எந்த வேர்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஓகேவா? சரி, ஸ்டெப் 1ல நடந்திருக்கிறது என்ன அப்படின்னா, வவல்ஸ் வந்து ரிட்டைன் ஆயிருக்கு. செகண்ட் சக்சீடிங் லெட்டர் ஃபார் கன்சனன்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ இந்த வேர்டு என்னது, DTAEMEV. DTAEMEV அப்படிங்கிறது ஸ்டெப் 1ல இருக்கிற லெட்டர்ஸ். வவல்ஸ் வந்து ரிட்டைன் ஆயிருக்கு. செகண்ட் சக்சீடிங் லெட்டர் ஃபார் கான்சனன்ஸ். இப்போ இந்த ஆப்ஷனிங் அப்படியோட பவரோட பார்த்துக்கோங்க. CBBRC. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் போடலாம், அப்படி தானே? டி இருக்கு. அப்போது ஸோ வவல்ஸ் வந்து ரிட்டைன் ஆயிருக்குன்னு பார்த்தோம். சரியா? வவல்ஸ் ரிட்டைன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த தேர்ட் லெட்டர் வந்து என்ன வந்திருக்கும், ஏன் தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ தேர்ட் லெட்டர் வந்து கண்டிப்பாக ஏயா தான் இருக்கணும். தேர்ட் லெட்டர் எங்கே எது ஏயா இருக்கு, இந்த இருக்கு ப்ராக்கெட். புரிஞ்சப்பா? இதில் இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இதில் ஏன்னு கொடுத்துருக்காங்க. நான் இதை ஏ வந்து ரிட்டைன் ஆயிருக்கும். ஸோ தேர்ட் லெட்டர் வந்து ஏயா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்புட்டில் தேர்ட் லெட்டர் ஏயா இருந்திருக்கும். அது அப்படியே ரிட்டைன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? ஈஸி தான். ஏ வந்து ஃபர்ஸ்ட் வவல் ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கலி ஃபர்ஸ்ட் லெட்டருங்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து அப்படியே இருந்திருக்கும். கரெக்டாக? அதனால தேர்ட் லெட்டர் இந்த இன்புட்டில் தேர்ட் லெட்டர் ஏயா இருந்திருந்தா அது அப்படியே ரிட்டைன் ஆயிருக்கும். அதனால போட்டிருக்கேன். இப்போது ஈ வச்சு பாருங்க. இந்த ஈ வந்து பார்க்கும்போது நீங்க வவலும் ரிட்டைன் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வவல்ஸாவும் ஃபர்ஸ்ட் இன்புட்லயே இந்த ஃபோர்த் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் ஈயாவும் இருந்திருக்கலாம், வவலாவும் இருந்திருக்கலாம். இல்லைன்னா எப்படி இருந்திருக்கலாம், இங்கேயோ இல்லை இங்கேயோ சி இருந்திருக்கலாம். கரெக்டாக? செகண்ட் சக்சீடிங் லெட்டர் தானே? ஸோ இங்கே சி வந்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சி இருந்திருக்கலாம், எங்கே வேணாலும். தேர்ட் லெட்டர்லையும் இருந்திருக்கலாம், ஃபோர்த் லெட்டர்லையும் இருந்திருக்கலாம், இல்லை லாஸ்ட் லெட்டர்லையும் இருந்திருக்கலாம். அப்போது இதில் சி இருக்குங்கிறதுனால நம்ம செகண்ட் சக்சீடிங் லெட்டர் வந்து இ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுருக்கலாம். இல்லை இது ரெண்டு பிளேஸில் ஏதோ ஒரு இடத்துல இ வந்து ரிட்டைனும் ஆயிருக்கலாம். ஸோ சான்சஸ் வந்து இருக்குது. நான் இதை ஏன் கண்டிப்பாக தேர்ட் லெட்டர் ஏயா தான் இருக்க முடியும்னா, ஏன்னா ஏ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஆல்பபெட்டிக்கலி ஃபர்ஸ்ட் லெட்டர், வவல் அது வவலாகவும் இருக்கிறதுனால அப்படியே தேர்ட் லெட்டர் ஏ தான் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏ வச்சு போட்டுட்டோம். இப்போ இ மட்டும் இ இருக்குது, இல்லை வேறு வவல் இருக்குன்னா நீங்கள் முன்னாடி பின்னாடி செக் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி டக்குனு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். புரிஞ்சா? ஓகே, நான் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன். நிறைய எல்லாமே சொல்லிட்டு போகிறேன். டக்குன்னு மார்க் பண்ணல. டக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போகல. ஏன்னா இது வந்து எப்படி இருக்கலாம், இப்போ இருக்குது அப்படின்னா அது 2 சான்ஸ் இருக்குங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு நல்லா தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் ஓட்டி கூட பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்னொன்று இந்த டி இருக்குது பாருங்கள்.
கான்சனன்ட் வந்து இருந்ததுன்னா செகண்ட் சக்சீடிங் லெட்டர் வந்து போட்டுக்கோன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே டி எது இருக்குது, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருந்திருக்கும்? ஏ பி சி பி, கரெக்டா? பி சி டி. இந்த டிக்கு முன்னாடி இந்த பி இருந்திருந்தால் தான் நம்மளுக்கு செகண்ட் சக்சீடிங் லெட்டர் வந்து டின்னு இந்த இதில் செகண்ட் ஸ்டெப் ஒன்ல போட்டிருப்போம். ஸோ இதில் வர வேர்டு என்னது? பியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷனில் ஒரே ஒரு வேர்டு தான் பியில் ஆரம்பிச்சிருக்கு, அதுதான் ப்ராக்கெட். ஸோ ஆப்ஷன் வந்து இதுவாக தான் இருக்கும். நீங்கள் எல்லா லெட்டர்ஸையும் ஃபுல்லாக செக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அடுத்த வேர்டு பாருங்கள். விச் வேர்ட் ரெப்ரசன்ஸ் டாலர் இன் த ஸ்டெப் 3? ஸ்டெப் 3ல டாலர் வந்திருக்கு, இந்த இது இருக்குது. ஸ்டெப் 3ல என்ன பண்ணியிருக்காங்க? ரிப்பீட்டட் லெட்டர்ஸாக எலிமினேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே எஃப் வந்து எலிமினேட் ஆகிடுச்சு, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே இருக்க லெட்டர் டாலர் பதில் என்ன இருந்திருக்கும்? டி டி பி எம் வின்னு இருந்திருக்கும். சரியா? DTBMV. That DTBMV option D is the correct answer. Done. Third question பாருங்க. Which among the following is the wrong word in step 4? Step 4ல இருக்கிற wrong word கேட்டிருக்காங்க. Step 4ல QP கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. இதில் நம்ம இது இப்போ இந்த டாலர் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். டாலர் கண்டுபிடிச்சாலுமே கரெக்டாக, இந்த கண்டுபிடிச்ச வேர்டுக்கு இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக? அடுத்து இதுவும் கரெக்டாக தான் இருந்துச்சு. இதை பாருங்கள், இந்த 2 லெட்டருக்கு தானே எதுவும் மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா ஸ்டெப் 4ல் என்ன நம்மளுக்கு நெக்ஸ்ட் சக்சீடிங் லெட்டர் ஃபார் ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் சக்சீடிங் லெட்டர் ஆஃப் ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ லெட்டர்ஸ்னால் ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ இருக்கிறது எம்முக்கு, அதோட சக்சீடிங் லெட்டர் வந்து எல்லு. கரெக்டாக? எம்எல். ஓகேவா? இப்போது இந்த பி வந்து மாறவே கூடாது, பி வந்து மாறக்கூடாது, ஏ வரக்கூடாது, பிஎல்னு தான் இருந்திருக்கணும். சரியா? ராங் வேர்டு வந்து இங்கே ஏஎம், ஏஎம் தான் தப்பு, அது போல பிஎல் தான் இருந்திருக்கணும். அப்போ ராங் வேர்டு என்னது? இதில் ஏஎம்ங்கிறது ராங் வேர்டு. தேர்ட் கொஸ்டினுக்கு ஸ்டெப் 4ல் இங்கே ஏஎம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஏஎம் இருந்தது, அதுதான் ராங் வேர்டு, பிஎல் தான் இருந்திருக்கணும். இதுதான் கரெக்ட். ஓகே, சரி. இப்போ fourth question பாருங்க. Which word represents at in the step 4? ஓகே, இந்த ஸ்டெப் 4ல அட்டுங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. TVPD. ஸ்டெப் 4 என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? நெக்ஸ்ட் சக்சீடிங் லெட்டர் ஆஃப் ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ லெட்டர்ஸ். ஸோ அட்டில் என்ன இருந்திருக்கும்? டி VUPDN. ஏன்னா இதில் ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ பற்றி வீக்கு தான், வியோட நெக்ஸ்ட் சக்சீடிங் லெட்டர் யூ. So TUPDN. TUPDN. Okay, option B. அடுத்து which word represents percentage in the step 5? last question வந்துச்சு. step 5ல percentage வந்து என்ன மீன் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி இருக்க step 4ல இருக்க லெட்டர் வந்து MQP. step 5ல என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? interchanging of first and last letter and third succeeding letter for letters having smallest place value. இதில் smallest place value இருக்கிறது யாருக்கு? எம் தான் இருக்கிறதுலே smallest place value இருக்கிற லெட்டர். கரெக்டா? smallest place value இருக்கிற லெட்டருக்கு தேர்டு சக்சீடிங் லெட்டர் வந்து ஸ்டெப் 5ல போடணும். அப்படி தானே? ஸோ MNOP QP. ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 2 ஸ்டெப்பு ஸ்டெப் 5ல பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு தேர்டு ஸ்மாலஸ்ட் பிளேஸ், தேர்டு சக்சீடிங் லெட்டர் ஃபார் த ஸ்மாலஸ்ட் பிளேஸ் வேல்யூ லெட்டர்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ PQP இஸ் த ஆன்சர். ஏன்னா PUP இன்டர்சேஞ்ச் பண்ணி PQP தான் வரும் உங்களுக்கு. ஸோ PQP ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டன். புரிஞ்சுதா? ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி ஒரு இன்புட் அவுட் கொஸ்டின் பார்க்கலாம். அது வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி, இது லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா? ஓகே, இந்த நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன ரூல் வந்து அப்ளை ஆகிருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். சக்சீடிங் லெட்டர்ஸ் இல்லை ப்ரிசீடிங் லெட்டர்ஸ் இதனால வரலாம். இந்த கொஸ்டினுக்கு சக்சீடிங் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இமீடியட் சக்சீடிங் லெட்டர் ஆர் நெக்ஸ்ட் சக்சீடிங் லெட்டர் அண்ட் தேர்ட் சக்சீடிங் லெட்டர், செகண்ட் சக்சீடிங் லெட்டர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபபெட், பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி பொசிஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருந்தது, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சக்சீடிங் லெட்டரா இல்லை தேர்ட் சக்சீடிங் லெட்டரா, அந்த மாதிரி அந்த ரூல் ப்ளே பண்ணியிருந்தது. அதுக்கடுத்து இன்டர்சேஞ்சிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர், இன்டர்சேஞ்சிங் வந்துருந்தது.
வெர்பல்ஸ் கான்சனன்ஸ் வேர்டு வந்திருந்தது, பிளேஸ் வேல்யூ வந்திருந்தது, ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து எலிமினேட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன டாஸ்க் இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அந்த சிம்பிள்ஸ் அந்த வேர்ட்ஸ் பதிலாக சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த சிம்பிள்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்த்தோம், ஏன்னா அதுக்கு என்ன வேர்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். அண்ட் ஆல்சோ ராங்காக தப்பாக அவங்க கொஷின்லேயே தப்பாக எந்த வேர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா?